வாசிங்க. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. பிரியமானவர்களே, ஜீசஸ் இஸ் a kind and compassionate friend அப்படின்னு பார்க்கிறோம். மனம் உருகிறது. கம்பேஷன் என்ற சொல்லினுடைய பொருள் அவங்களுடைய வேதனையை அவங்க வேதனைப்படுகிறது போல நான் வேதனைப்படுறது. அநேக ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய வாலிப வயதில் கன்னியாகுமரி மார்த்தாண்டத்தில் ஒரு நாள் அந்த நாயின் ஒரு விதவை கதையை பேசிக்கிட்டு, அந்த நாயின் ஒரு விதவை அந்த வாலிப பையன் இறந்து போன அந்த பாடையை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த அம்மா பின்னாலே அவள் இளம் விதவை, பையனும் இறந்து போயிட்டான், ஒரே பையன், பின்னாலே அழுதுட்டு வரா. நாயின் என் ஊரின் வாசல்ல இயேசுவும் அந்த இயேசுவோடு வந்த ஊர்வலமும் சவ ஊர்வலமும் ஒன்றா சேருது. இயேசு அவளை பார்த்து மனதுருகி அப்படின்னு பைபிளில் இருக்கும். அப்படியே ரொம்ப உணர்ச்சியாக சவ ஊர்வலம் வெளியே போகுது, ஜீவ ஊர்வலம் உள்ளே வருது, பிணம் வெளியே போகுது, ஜீவன் உள்ளே வருது, ரெண்டும் ஒன்றா சந்திக்குது. அப்படி இப்படின்னு ரொம்ப ட்ராமேட்டிக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஏசு அவளை பார்த்து மனதுருகிங்கிற வார்த்தை வந்தது. அப்படியே உடஞ்சி போயிட்டேன். எத்தனை பெண்ணும் இந்த பிரசவாக்க ரோட்டில் போகுது, பின்னாலே அழுதுட்டு போகிறாங்க. நான் மனம் உருகி இருக்கிறேன்னா, ஐயோ அந்த பிள்ளை அப்பாவை இறந்துச்சே, ஐயோ இந்த பையன் அம்மாவை இறந்துட்டானே, மனம் உருகி இருக்கிறேன்னா. ஆனால் அந்த ஒரு விதவை பையன் இறந்துட்டான், அதை பார்த்து அவர் மனம் உருகுது. 2 குருடர்கள் வர்றாங்க, அவங்கள பார்த்து மனம் உருகுது. பிரியமானவர்களே, அநேகர் ரொம்ப தொய்ந்து போயிருக்காங்க, ஓன் அவுட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு வழிகாட்ட யாருமே இல்லை, அவங்களுக்குன்னு சொல்லி நல்ல லீடர்ஸ் இல்லை, மேய்ப்பர்கள் இல்லை, தோய்ந்து போயிருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவருடைய மனம் உருகுது. மனம் ஒரு குஷ்டரோகி, அவனை ஊருக்கு வெளியே வச்சுட்டாங்க. இறைய சுத்தமான சுத்தமாக்குங்கிறான். அவர் மிராக்கிள் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவருடைய மனம் உருகுது. உன்னுடைய பிரச்சனைகளை பார்த்து அதை புரிந்து கொண்டு உன்னோடு அவர் வேதனைப்படக்கூடிய ஒரே ஒரு அவர். நம்முடைய பாடுகள் கஷ்டங்களை பார்த்து அவருடைய மனம் உருகுது.